ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்தரித்து தன் கொழுத்த 5களை அடித்து திராட்சரசத்தை வார்த்தை வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். போதமையை விட்டு விலகுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விரும்புகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நானும் வந்து 7 தூண்களா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த 7 தூண்கிறது வந்து தேவனோட ஏன்னா 7 ஆவிகள் என்று சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. அந்த தேவனோட நாணம் தான் வந்து அந்த 7 வந்து ஆவிகள் அந்த நம்மளுக்குள்ள நாணத்தை வந்து புறப்பட வைக்குது. ஆமென். அல்லேலூயா. அந்த அவரோட நாணம் நம்ம கிட்ட வந்துட்டா எல்லா சகலமும் நம்மளோடு வந்து விடும். ஆமென். அல்லேலூயா. இதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா நாணம் வந்து தேவனோட பயம்தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கூட அடுத்தது கூட தேவனோட அப்பமும் திராட்சரசத்தையும் நம்ம அருந்த போது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஏன்னா எந்த தீமையும் நம்ம வந்து நமக்கு நம்ம பக்கத்துல வந்தாலே நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு தோணும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட போதை வஸ்துகள் வேற ஏதாவது நம்ம தவறான காரியங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நீங்க வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவரோட அப்பமும் திராட்சரசமும் நீங்க புசிக்கும் போது உங்களுக்குள்ள உட்கொள்ளும் போது நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த தீமையில் போயிரும். நீங்க வேற ஏதாவது போதை வஸ்துகளை அருந்திட்டு கொண்டு இருந்தா இந்த நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை பெற்று கொள்ளும் போது கண்டிப்பா அந்த அப்பமும் திராட்சரசமும் உங்க இருதயத்துக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள நீங்க எப்பேற்பட்ட குடிச்சு கொண்டு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, சிக்குண்டு போயிருந்தாலும் சரி, அதை எல்லாமே நீங்க விட்டுருவீங்க. ஆமென். ஏன்னா தேவன் வந்து அவரோட ரத்தமும் அவரோட சதையும் என்று நம்ம சொல்லப்படுகிற அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா தீமையானது நமக்குள்ள எதுவுமே போகாது. அல்லேலூயா. அது முன்னே வரும்போதே அதை கண்டு ஒரு வெறுப்பு பயம் வந்துவிடும். இனி யாரு நமக்குள்ள யார் இருக்காரா? இயேசு இருக்கார். ஆமென். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள இருக்கும்போது தீமை எதுவுமே நமக்குள்ள உள்ள போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. அருவருப்பான விஷயம் எதுவுமே நமக்கு நமக்குள்ள வரவே வராது. ஏன்னா நமக்குள்ள தேவனோட அப்பமும் திராட்சரசமும் நம்ம புசிக்கும் போது கோபமோ எரிச்சலோ முறுமுறுப்போ பிறரை காயப்படுத்துவதோ அந்த எண்ணங்கள் சுபாவங்கள் யாருக்குமே வராது. ஏன்னா நமக்குள்ள யார் இருக்காங்க? இயேசு இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆசியின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுதே பெரிதான நாணம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பயப்படும் போது அது பெரிதான நாணத்தை கொடுக்கிறது. அப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து தவறு செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம போதிச்சுட்டே இருப்போம். அப்பனா வந்து அவங்க நம்ம சொல்றது அவங்களுக்குள்ள போகாது. அப்பனா அவங்க செய்யற தப்ப மறுபடி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க.
அதுதான் தேவன் சொல்றாரு. ஏன்னா நாணம் உள்ளவனுக்கு போதித்தா நாணம் பெருகும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு போய் ஏன்னா அவங்க அதே குறியா செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் மறுபடியும் நம்ம சொல்லிட்டே இருப்போம். சொல்ல சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை போகாம அவங்க செய்யறத வந்து நமக்கு நம்ம சொல்றதே விருதாவா தான் போகும். ஏன்னா அவங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கதான் செய்யணும், ஜெபிக்க செய்யலாம். சும்மா சொல்லி சொல்லி வேஸ்ட் அப்படிங்கறது மாதிரி தேவன் பேசுறாரு. ஆமென், அல்லேலூயா. நாணம் உள்ளவருக்கு சொல்லும் போது நாணத்துல வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப இவங்களை எல்லா நாணம் உள்ளவருக்கு சொல்லலாம். நாணம் இல்லாம வந்து தப்பு செய்யறவங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லிருந்தோம்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா தேவனோட வார்த்தை கூட மத்தேயில சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, ஒருவன் உன் வார்த்தையை காது கொடுத்து கேட்டால் அந்த இடத்துல நீ அவங்களை ஆசீர்வதி, இல்லை என்றால் அந்த இடத்துல நீ உன் காலில் உள்ள மண்ணை தட்டி விட்டுட்டு நீ வெளியே வந்துருன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்கறவங்களுக்கு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளும் அவங்களை பிளஸ் பண்ணிட்டு வரும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கேட்காதவங்க நம்மள சொல்றதவே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அது சும்மா பேருக்காக நிற்பாங்க, இப்படி இப்படிம்பாங்க. அப்ப அது வந்து அவங்களுக்குள்ள நாணம் வந்து இல்ல. நாணம் இல்லைன்னா அப்புறம் அவங்க செய்யற காரியத்துலதான் அவங்க பிடிச்சதுலதான் நிப்பாங்க. அப்ப அவங்களுக்காக நம்ம தடிப்பட்டு ஜெபிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள மனமாற்றம் வரும். ஆமென், அல்லேலூயா. அது போலதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் நாணம் வந்து என்னன்னா தேவனோட பயமும் நாணம் இருக்கும்போது ஆயுஷ்னால கூடுகிறதாம். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு இந்த நாள்ல கூட நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போவோம், இந்த நாளை குறிச்சிருவாங்க. உங்களுக்கு இத்தனை நாள்ல ஒரு வாரத்துல நீங்க இதாயிருவீங்க, ஒரு மாசத்தை இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பயத்தின் ஆவியை உண்டு பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம வந்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு எவனொருவன் பயப்படுகிறானோ அவனுக்கு ஆயுசு நாள் கூடும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனோட நம்ம பற்றி கொண்டு இருக்கும்போது எப்பேற்பட்ட டாக்டர்கள் நமக்கு வந்து சொன்னா கூட ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஆயுசினால் கூடும் என்று இந்த நல்ல வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆயுசினால வந்து குறிக்கிறது தேவன் ஒருவரே, மனிதர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. நம்ம சரீரத்தை வச்சு சொல்லுவாங்க, தேவன் நம்ம இருதயத்தை பார்த்து சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு ஆராய்ந்து அறிந்து தேவன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசுனால கூட்ட செய்கிறதும் தேவனே தான், நம்மள வந்து சிருஷ்டிக்க செய்யறதும் தேவனே தான். அப்ப அந்த தேவனை வந்து நம்ம நம்பி இருக்கும்போது ஒரு நாளும் நம்ம வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து தேவனை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வார்த்தையை பிடித்து கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம எப்படி நடக்கணும், எந்த வழியில செல்லணும் என்று தேவன் ஆலோசித்து கொண்டு இருப்பார், நம்மளை அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம முடிகளாம் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போதும் தேவன் ஆராய்ந்து அறிந்து நம்மளோடு பேசுவார். ஆமென், அல்லேலூயா. நம்மளோட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு சோகமாக இருக்கும்போது நம்ம இருதயத்துல வந்து நம்ம பேசுவார். அல்லேலூயா. மகளே கவலைப்படாத, உன்னோடுதான் இருக்கிறேன், எதுக்கு கவலைப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப வந்து நம்ம இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப தேவனோட வசனத்தை கேட்கும் போதுதான் தேவன் வசனத்து வழியாக நம்மளை பலப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ விசுவாசத்தினால் அனைத்தும் கூடும் என்று நம்ம பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் விசுவாசம் தான் நம்ம நம்பணும். தேவனை வந்து இயேசு நம்மளோடு இருக்கிறார் என்று விசுவாசிச்சா நம்மளோடு காதுல அவரோட சத்தம் தொனிக்கும். ஆமென், அல்லேலூயா. இருதயத்துல வந்து பேசுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் நம்ம அறிந்து ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு யாரு இல்லையே, நம்ம வெறுமையா இருக்கிறோமே அப்படின்னு யாரெல்லாம் கவலைப்படுறீங்களா, இந்த நாள்ல தேவனோட வார்த்தை உங்ககிட்ட கடந்து வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த தேவன் நமக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. இந்த நாள்ல கூட நம்ம எதை குறிச்சாது ஹாஸ்பிட்டல்ல நோயோட இதோட இருக்கிறோமா, கஷ்டத்தோடு இருக்கிறோமா, இந்த நாள்ல தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்ம வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா தேவன் ஆயத்தப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறார். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ராஜா சோதிக்கிறப்பா
இந்த நாள்ல கூட தகப்பனே கத்தாவை சோதரிக்கிறோம். நீதிமொழிகளை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவர். இந்த வார்த்தையின்படி தகப்பனே ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்மோட பயமே பெரிதான நானும் ராஜா. தகப்பனே அந்த நாணத்துக்கு நானும் ஒவ்வொருவருக்கும் வரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே ராஜா ஒவ்வொருவருக்கும் இந்த நானும் கடந்து வரும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுவதே ஆயுசு நாள் கூடும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆயுசு நாளை கூட்டும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். எங்களையும் உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவர். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.